hello guys, welcome back to our channel. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி this video was sponsored by BuyMode e-shopping app. ஸோ இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸை கம்மியான விலையில் வாங்கிக்க முடியும். அதே நேரத்தில் ஒரு சில ப்ராடக்ட்ஸை 50% ஆஃபர்லேயும் வாங்கிக்க முடியும். ஸோ இப்போ இந்த ப்ளே ஸ்டோர்லையும் ஆப் ஸ்டோர்லையும் ரெண்டுத்துலையுமே அவைலபிலிட்டி இருக்குது. நீங்கள் போய் BuyMode e-shopping ஆப்னு போட்டாலே உங்களுக்கு ஷோ ஆகும். டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸை கம்மியான விலையிலும் 50% ஆஃபர்லையும் பை பண்ணிக்கோங்க. வித்தின் 7 days டெலிவரி ஆகிடும். ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வெல்கம் கிட்ன்ற பேரில் ஒரு 23 ப்ராடக்ட்ஸ் $999 சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர்ன்றது வேறு எந்த ஒரு பர்ச்சேசிங் ஆப்ஸ்லையும் பார்க்க முடியாது. ஸோ வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு சின்ன ட்ராவல் vlog தான். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் 100% எல்லாருக்குமே இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. இந்தமாதிரி வீடியோஸ் வேணால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது காய்ஸ், ஸோ சில பேர் சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டேன் என்னென்னா, அதாவது என் குழந்தைக்கு ரொம்ப நாளாக ஜுரம் அடிச்சுன்னு இருக்குது. பட்னா எவ்வளோ கோயில் போயிட்டேன், எவ்வளோ மாத்திரை வாங்கி போட்டேன், பட்னா ஜுரம் நிற்குது வருது, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. எவ்வளோ தாயத்து கட்டிட்டேன், சாமிக்கிட்ட கூட்டு போயிட்டேன், வேப்பில் அடித்தேன், மந்திரம் போட்டேன், பட்னா சரியாகலன்னுவாங்க. சில பேர் ஏவல் பில்லி சூனியம் மாட்டியிருப்பாங்க, காற்று கருப்பில் மாட்டியிருப்பாங்க. ஸோ இந்தமாதிரி எவ்வளோ சொல்லினே போகலாம். இதை தீர்க்கறதுக்கு எவ்வளோ சாமி இருக்குது, எவ்வளோ வழிகள் இருக்குது. பட் ஆனால் இந்த அமானுஷ்யம், இந்த மாந்திரிகம் எல்லாம் தடுக்க சரி பண்ண எவ்வளோ வழி இருக்குது. பட் ஆனால் நான் சொல்கிற வழி ரொம்ப ரொம்ப நல்லது, 100% ஒர்க் ஆகும். இந்த வீடியோவில் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா கவுத்திமலை வேடியப்பன் கோவில். ஸோ இது எங்கே இருக்குன்னா திருவண்ணாமலை வந்து பார்த்தோன்னா வேலூர் போகிற ரோட்டில் கலெக்டர் ஆஃபீஸ் தான். திருவண்ணாமலையோட கலெக்டர் ஆஃபீஸ் தாண்டி போகணும். பைபாஸில் போனீங்கன்னா டோல்கேட் வரும். டோல்கேட் அதாவது சிஷியா ஸ்கூல் கேள்விப்பட்டிருப்பீங்க, கன்ஃபார்ம் தெரியும். சிஷியா ஸ்கூல், அதாவது டோல்கேட் தாண்டா தான் சிஷியா ஸ்கூல் வரும். ஸோ சிஷியா ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியே ஐ திங்க் அந்த தெரு இருக்கும். தெரு மாதிரி ஒரு ரோடு போகும். அந்த ரோடு உள்ளே போனால் கவுத்திமலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு இன்னொரு கவுத்திமலை வேடியப்பன் கோவில். ஸோ அது ஃபோட்டோ நான் பேக்ரவுண்டில் போடுறேன் கைஸ். அது விசிட்டிங் கார்டுமே என்கிட்ட இருக்குது. ஸோ சாமி ஃபோட்டோவும் நான் வச்சுருக்கேன். ஸோ நான் ஸ்க்ரீனில் காட்டினா மறக்காமல் பார்த்துக்கோங்க, சாமி கும்பிட்டுக்கோங்க, நல்லதே நடக்கும். ஸோ அந்த கோவில் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் கைஸ். ஸோ அந்த ட்ராவல் vlog நான் பின்னாடி வீடியோ பாடுறேன், போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப கல்லும் கொட்டிமாக தான் இருக்கும். அதான் மலை மேலே அமைஞ்சிருக்கு அந்த வேடியப்பன் கோவில். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தோன்னா மலை ஏறி மேலே வந்தாச்சு சாமி கோவில்கிட்ட. ஸோ ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில் கேஸ். ஸோ நீங்கள் காற்று கருப்பில் மாட்டியிருக்கீங்க, உங்களுக்கு ஏவல் பில்லி சுனியம் இருக்குது, சொந்தக்காரங்க தொல்லை இருக்குது. ஸோ இல்லை நீங்கள் ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்தீங்க, அவங்க திரும்ப தரல. ஸோ அந்தமாதிரி பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் வந்தால் சரியாகும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா தீர்த்தன்ற பேரில் ஒரு பாட்டில் கொடுப்பாங்க. அது விலை எவ்வளோன்னு தெரியல கரெக்டாக எனக்கு. ஸோ நான் கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி 1.5 மாதத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். ஸோ நானும் தீர்த்தம் வாங்கி வந்து தெளித்தேன். ஸோ அதாவது இங்கே என்னென்னா, இந்த கோயிலோட பர்பஸ் என்னென்னா, இந்த கோயிலில் கொடுக்குற தீர்த்தத்தையும் இப்படியும் வந்து வாங்கி எங்கள் வீட்டுக்கு எடுத்துன்னு போய் எங்கள் வீட்டுக்கு தெளிக்கலாம், இல்லை நீங்கள் தெளிச்சிக்கலாம், இல்லை உடம்பு சரியில்லாதவங்க அவங்களுக்கு தெளிக்கலாம். அந்தமாதிரி தெளித்தா அவங்க மேலே அந்த காற்று கருப்பு எல்லாம் ஓடிடும், ஜுரம் நிற்கும். ஜுரம் அடிச்சு எனக்கு சில பேர் வந்து பார்த்தா நான் கேட்டலைன்னா எனக்கு வந்து அதிகமாக ஜுரம் அடிக்குது, அதனால் நான் அந்த கோயில் வந்தேன். ஸோ என் குழந்தைக்கு சரியாச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ காற்று கருப்பு இருக்கவங்களும் வந்து பார்த்தா இந்த வேடியப்பனோட தீர்த்தம் தெளிக்கனால எல்லாம் சரியாகும்னு கேள்விப்பட்டேன். ஸோ நானும் வந்திருந்தேன், என்னோடய கஷ்டமும் குறைஞ்சிது. ஸோ அதனால சொல்கிறேங்க, உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது, இந்த மாதிரி சொந்தக்காரங்க யாருன்னா அதுமாதிரி கஷ்டப்படுறாங்க காற்று கருப்பில் பில்லி சுனியம் ஏவல்னா, ஸோ மறக்காமல் இந்த கோயில் போங்க. ஸோ இந்த கோயில் எங்கே இருக்குன்றது கரெக்டாக திரும்ப அட்ரஸ் சொல்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ விசிட்டிங் கார்டுமே ஒன்று வாங்கினேன், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் போடுறேன். ஸோ அவர் சாமியார் ஃபோன் நம்பரும் இருக்குது. ஸோ அதுவும் நான் பின்னாடி போடுறேன், வேணுன்றவங்க கால் பண்ணி கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எங்கன்னா திருவண்ணாமலை கலெக்டர் ஆஃபீஸ் தாண்டி அந்த பைபாஸில் போகணும், வேலூர் ரோடு. ஸோ சிஷியா ஸ்கூலுக்கு முன்னாடியே கவுத்திமலைன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, கவுத்திமலை வேடியப்பன் கோவில், வெங்காய வேலூர்னு சொல்லுவாங்க. ஸோ அது அதாவது அந்த வேலூரில் வெங்காய வேலூர்னு சொல்லுவாங்க. கவுத்திமலை வேடியப்பன் கோவில் வெங்காய வேலூர்னு கேட்டால் சொல்லுவாங்க கன்ஃபார்மாக. ஸோ இதான் அட்ரஸ். ஸோ நான் எதுக்கும் பின்னாடி போடுறேன் அந்த விசிட்டிங் கார்டு. ஸோ மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன கஷ்டம்னாலும் நஷ்டம் தான் சரி, இந்த கோயில் போங்க. ஸோ நல்லாவும். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஸோ பக்கதேமன் கோயில் போங்க கேரளாவில் அப்படின்னு. ஸோ அதுவும் ஒரு கோயில் தான். ஸோ அதாவது கைஸ், இந்த சாமி தான் கும்பிடணும், இந்த சாமி தான் கும்பிடணும், அந்த சாமி தான் கும்பிடணும் எதுவுமே இல்லை, சரிங்களா? ஸோ எந்த சாமினா கும்பிடலாம், எல்லாமே சக்தி வாய்ந்த சாமி தான். பட் ஆனால் எனக்கு இப்போ ரீசெண்டாக இப்போ நான் பார்த்துடல, நான் சின்ன வயசுலேருந்து போகிறேன், அதுவும் இப்போ தான் விலாக்லாம் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ எல்லா கோயிலுமே இந்த கோயிலும் சக்தி வாய்ந்தது தான். ஸோ சாமிலாம் கும்பிட்டாச்சு. ஸோ ஓகே, சரி தான் கிளம்புறோம். ஸோ ஆனால் இன்னொன்று கைஸ் முக்கியமாக சொல்லிடுறேன், இது வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் பெஞ்சல் பை வந்துருந்துச்சு. வந்ததுலேருந்து வரவே. ஸோ இந்த கவுத்திமலையும் வந்து பார்த்திங்கன்னா கல்லுங்கட்டியமாக தான், கல்லாம் பாறைகிற உருண்டு வந்து. ஸோ இன்னும் முன்னை விட இன்னும் அந்த போகிற வழியெல்லாம் கொஞ்சம் மோசமாக தான் ஆயிடுச்சு. ஸோ இப்போயும் அப்படி தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு
அந்த கவுத்தி மலை வேடியப்பன் கோயில் போகிறவங்க பார்த்து போயிட்டு வாங்க பத்திரமா. ஏன்னா அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் கொட்டினு. ஸோ இப்போ ஐட்டிங் சரியாயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் போகிறவங்க பார்த்து போங்க. போகிற வழியில் குரங்கெல்லாம் இருக்குது. ஸோ இடம் கொஞ்சம் கல்லுங்கட்டியமாக தான் இருக்கும். மலை மேலே இருக்குது கோயில் ரொம்ப. ஸோ ரொம்ப தூரம்லாம் இல்லை. அப்படி இப்படி போனாலும் ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் வரும் ஐ திங்க். அவ்வளோதான். ஸோ மலைக்கு போகிறோம், சாமிக்கு கொண்டு போகிறீங்கன்னா ஸோ திரும்ப சொல்கிறேன், கொஞ்சம் சேஃப்டியாக போயிட்டு வாங்க. ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த கோயில் போங்க. ஓகே சரிங்களா? ஸோ ஓகே கைஸ். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறையா உங்களுக்கு வீடியோ வேணும். அது எப்படி சொல்கிறது, டெவோஷனல் சாமி பற்றி கோயில்கள் பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கன்ஃபார்ம் போடுறேன். ஸோ இந்த ட்ராவல் விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ மறக்காமல் நான் அதாவது எப்படின்னா ஒரு நல்ல விஷயம் எல்லாருக்கும் பகிரணும்னு நினைப்பேன். ஸோ அதேமாதிரி நான் என்னோடய நல்ல விஷயத்தை உங்களுக்கு இதை பகிர்ந்துக்கினேன். ஸோ இந்த கோயில் போங்க, டெஃபினட்டாக வந்து தான் உங்களுக்கு சரியாகும். ஸோ பகவதி அம்மன் கோவில்ன்றது தான் நான் அதாவது கேரளா பகவதி அம்மன் கோவில் சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஸ்பெஷல் தான் கைஸ். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் கொடுக்குற தீர்த்தன்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ மறக்காமல் உங்கள் வாழ்க்கையில் எப்போனா அங்கே போகலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையாக அந்த கோயில் போய் அந்த தீர்த்தத்தை வீட்டில் வந்து எடுத்துன்னு வந்து தெளிங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. சாமி வீட்டுக்கு வரும். உங்கள் மேலேயும் வந்து அதாவது உங்கள்கிட்டையும் சாமி துணை வரும். வேடியப்பன் துணை இருப்பார். நிறைய கிராமத்தில் வேடியப்பன் வந்து பார்த்திங்கன்னா காவல் தெய்வமாக இருக்கார். ஸோ நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ வேடியப்பன் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். ஸோ விட்டுறாதீங்க. வேடியப்பன் கோயில் போய் அவங்க கொடுக்குற விபூதி தீர்த்தம் எடுத்துன்னு வந்து வீட்டில் வந்து தெரியுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு எல்லோ கலர் பாட்டில். அது ஃபோட்டோ பிடிக்கல, பட் ஆனால் பேக்ரவுண்டில் அது பேர் வேறு ஒன்று போகிற எல்லோ கலரில் இருக்கும். அவ்வளோதான். ஸோ மறக்காமல் வாங்கி வந்து தெளிங்க, நல்லதே நடக்கும். இன்னொன்று கைஸ், நீங்கள் தீர்த்தம் வாங்கிட்டு வரும்போது வேப்பில் கொடுப்பாங்க. அங்கே நாகா இருக்குவாங்க. அந்த வேப்பிலையை மறக்காமல் கூட எடுத்துவாங்க. ஏன்னா வந்து அப்புறம் காற்று கருப்பு கூட வராமல் இருக்கும். ஸோ மறக்காமல் போயிட்டு வாங்க. அதாவது கைஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது வேடியப்பன் கோயில் தீர்த்தம் வாங்கி நீங்கள் மலையிலேருந்து இறங்கும்போது பாதி வயலில் அந்த ஒரு புத்து கோயில் மாதிரி ஒன்று இருக்கும். புத்தம்மன் மாதிரி கோயிலெலாம் இருக்காது, சும்மா ஒரு காலி இடத்துல புத்தம்மன் மாதிரி. அங்கேயும் வந்து பார்த்தா ஒரு அம்மா வந்து பார்த்தா வேப்பிலை விற்றுன்னு வைப்பாங்க. ஆனால் அது விற்க மாட்டாங்க, வச்சுருப்பாங்க வேப்பிலையும் விதியும். ஸோ நீங்கள் தீர்த்தம் வாங்கின்னு போகிறவங்க இருக்கட்டும், இல்லை மலை மேலே ஏட்டு வீட்டுக்கு கிளம்புறவங்கட்டும், முடிஞ்சளவுக்கு அந்த வேப்பிலை ஒரு கொத்தை எடுத்துன்னு போங்க. இல்லையா அவங்ககிட்ட கொடுத்து வாங்கிட்டு போங்கன்னா காசு காணிக்க வைக்கிறது நல்லது. காணிக்க உங்களால் முடிஞ்சு ₹1 ₹2 ₹5 வச்சுட்டு அந்த வேப்பிலை அவங்ககிட்ட வாங்கி கூட எடுத்துன்னு போங்க. அப்படின்னா கூட உங்களுக்கு என்ன கண்ணுக்கு தென்பட்டால் கூட அங்கே மரத்துலேருந்து உடச்சிக்கோங்க. ஆனால் வேடியப்பன் கோயில் போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு போங்க, வேப்பிலை எடுத்துன்னு போங்க. ஏன்னா அதான் நல்ல, நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணணுன்னாலே ஏன்னா ஒரு தீங்கு நடக்க நேரிடும். ஸோ நடக்கும். ஸோ கெட்டதை தடுக்கும் தான். அதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் அந்த தீர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கொண்டு போக தடுக்கும். ஸோ இப்படி இருந்தாலும் கெட்டதுன்ற எல்லாருக்கும் எனக்கே நடந்திருக்கு. அதனால தான் கூட வேப்பிலை எடுத்துன்னு போக சொல்லுவாங்க. ஸோ எடுத்துன்னு போங்க. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாம இருந்தாங்க வெளிநாட்டில். ஸோ ஐ திங்க் சிங்கப்பூர் தான் நினைக்கிறேன், கட்டத்தெல்லாம் கேள்விப்பட்ட சொல்லியிருந்தாங்க அந்த கோயிலில். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தீர்த்தம் வாங்கி ஃப்ளைட்டில் அனுப்புனாங்கன்னாங்க. பட்டு எந்தளவுக்கு உண்மை தெரியல. எனக்கு தெரிஞ்சு உண்மை தான். ஏன்னா ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அந்த கோயிலில் உட்காந்து சொல்கிறாங்கன்னா எப்படி இருந்தால் பொய் சொல்ல சான்ஸ் இல்லை. ஸோ நம்மளும் அந்த யோசித்து பார்க்கணும். ஸோ அதனால் கைஸ், எனக்கு எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க தான் உண்மை இருக்காமா. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் போயிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம் ஃப்ளைட்லலாம் அனுப்புவாங்களாம். ஸோ உடம்பு சரியில்லாமல் வர முடியாதவங்க இருக்கவங்களுக்குலாம். ஸோ அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இந்த கேள்விப்பட்டதில்லை. பட் நான் எங்கள் அப்பா அம்மா இன்னொரு சிலவங்க சொல்கிற வச்சு நான் சொல்கிறேன். சக்தி வாய்ந்த கோயில் தான். நானும் அந்த பவரை நான் அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் நானும் அனுபவித்தேன். ஸோ நானும் உணர்ந்தேன். ஸோ கோயில் போயிட்டு வாங்க, நல்லது தான். ஸோ இந்த வீடியோ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சொந்த வாய்ப்பில் நான் எடுத்தேன் இந்த வீடியோவை. ஸோ நல்ல கண்டென்ட் எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த கோயில் போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. வேடியப்பனை துணிக்கும். ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இட்ஸ் டைம் டு சைனிங் ஆஃப். ஓகே காய்ஸ், பை பை. தேங்க்யூ ஆல்.